சென்னை பனகல் பார்க்கிலிருந்து கொடம்பாக்கம் வரையிலான மெட்ரோ சுரங்கப்பாதை பணிகளுக்காக தற்போது பனகல் பார்க்கிலிருந்து இந்த டனல் போரிங் மிஷின், அதாவது இந்த சுரங்கம் தோண்டும் பணிகளானது இன்று துவங்கி இருக்கிறது. இந்த மெக்கானிசம் இங்க எப்படி நடக்குது, இதோட சிறப்புகள் என்ன அப்படின்னு நம்ம கிட்ட பேசுறதுக்காக மெட்ரோ திட்ட பணிகளுடைய பொது மேலாளர் ரங்கநாதன் இருக்காரு. அவர்கிட்ட பேசலாம். வணக்கம். சோ இங்க நம்ம வந்து ஒரு ஜைஜாண்டிக்கா ஒரு மிஷினை நம்ம பாக்குறோம். 23 மிஷின்ஸ் ஒரே ப்ராஜெக்ட்ல இன்க்ளூட் பண்ணிருக்கிறது தான் ஃபர்ஸ்ட் டைம்னு மெட்ரோ சொல்லியிருக்கீங்க. ஸோ இந்த மிஷின் எப்படி செயல்படும், இதை பத்தி சொல்லுங்களேன். இந்த மிஷின் வந்து ஃபுல்லாவே ஹைட்ராலிக் தான், ஹைட்ராலிக் ஆபரேஷன்ஸ்ல தான் செயல்படுறது. அந்த ஹைட்ராலிக் நிறைய ஹைட்ராலிக் சிலிண்டர்ஸ் உள்ளுக்குள்ள பார்க்கலாம். இங்க வெளியில பாக்குறீங்களா, இவ்வளவு ஒயர்லாம் பாக்குறீங்க இல்லையா, இது எல்லாமே ஹைட்ராலிக்கால வந்த ஏற்பாடுகள் தான் இதெல்லாம். இது எர்த் பேலன்ஸ் ப்ரெஷர் சொல்றது. அந்த ப்ரெஷரை அப்ளை பண்ணிட்டு அந்த ப்ரெஷரை மெயின்டைன் பண்ணிட்டு அப்படியே ரொட்டேட் பண்ணுவோம். இதை முன்னாடி உள்ள கட்டர் வீல் இருக்கு, அந்த வீல் ரொட்டேட் பண்ணிட்டு உள்ள போகும். உள்ள போறச்சே ஒரு ஷீல்டு ஒன்று வெளில வரும். அந்த ஷீல்டுல வரைச்சே அடுத்தது ஒரு 1.5 மீட்டர் டிஸ்டன்ஸ். இந்த பாத்தீங்கன்னா இதுதான் செக்மெண்ட் காட்டுறது. இதுதான் அந்த செக்மெண்ட் சொல்றது. இந்த செக்மெண்ட்டை இதுவே ஆட்டோமேட்டிக்கா இதுல இருந்து ஃபீட் பண்ணலாம். அதை எடுத்துட்டு போய் அதுவாவே அந்த எந்த இடமோ டெசிக்னேட்டட் பிளேசஸ்ல கொண்டு போய் அதை நிறுத்தி அதை லாக் பண்ணிக்கும் அதுவாவே. இதே போல இந்த டிஸ்டன்ஸ் 1.5 மீட்டர் 1.25 மீட்டர் அந்த கணக்குல இருக்கு. அதை போனதுமே அந்த ஜாக் போய் நின்றுடும். திருப்பி இது முடிச்சதும் ஜாக் வந்து இதோட இந்த எஞ்சில மறுபடியும் சப்போர்ட் பண்ணி இதை புஷ் பண்ணிட்டு இதுக்கு எகென்ஸ்ட் மறுபடியும் புஷ் பண்ணும். புஷ் பண்ணி உள்ள போறச்சே ஹைட்ராலிக் ஆக்ஷன்னால புஷ் பண்ணி உள்ள போறச்சே அடுத்த செக்மெண்ட்டை பொசிஷன்ல வச்சிருவோம் நம்ம. இதே போல கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி போயிட்டு இருக்கும். இந்த மிஷினோட டோட்டல் வெயிட் பாத்தீங்கன்னா 750 டன்னு. 750 டன். இது நம்ம சென்னையிலே தான் இருக்குது. ஹெரிங் நெட்னு சொல்லிட்டு ஃபேக்டரி, அவங்க கிட்ட இருந்து கான்ட்ராக்டர் அவங்க கிட்ட இருந்து வாங்கியிருக்காங்க, வாங்கி செஞ்சிட்டு இருக்காங்க. இது சார், இது ஒரு நாளைக்கு எவ்வளவு இந்த மாதிரியான ரிங்ஸ் இது பண்ணலாம்? எவ்வளவு தூரம் நம்ம ஒரு நாளைக்கு கூலி இதை வந்து டனல் பண்ண முடியும் நம்மளால? ஸோ சாதாரணமா இருக்கிற சர்ஃபேஸ், ஓப்பன் சர்ஃபேஸ் அப்படின்னு இருந்துச்சுன்னா 15 ரிங்கு 20 ரிங்கு கூட போகலாம். ஆனா இப்ப நம்ம செய்ய போற இடம் வந்து ரொம்ப கிரிட்டிக்கலான ஃபேஸ். நிறைய டென்சிலி பாப்புலேட்டட் ஏரியா, பில்டிங்ஸ் இருக்கிற இடம், ரயில்வேஸ் இருக்கிற இடம். அப்படிங்கிறதுனால நாங்கள் வந்து எங்களோட பிளானே 6ல இருந்து 8 தான், அதுக்கு மேல போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு வச்சிருக்கிறோம் நாங்க. ஏன்னா அது வந்து சேஃப்டிக்காக அந்த மாதிரி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்ல வச்சிருக்கோம். இப்போ நிறைய பில்டிங்ஸ், ஹை ரைஸ் பில்டிங்ஸ் இருக்கு. ஸோ இங்கெல்லாம் நமக்கு கீழே குழி தோன்றப்ப அதிர்வு தெரியாது. அதெல்லாம் எப்படி நீங்க பேலன்ஸ் பண்றீங்க? இந்த மிஷினால அதிர்வுகள் தெரியாது. இது பக்கத்தில் இருக்கிற ஃபவுண்டேஷன்ஸ்ல ஏதாவது நெருக்கமா இருந்ததுன்னா அந்த இடத்துல கொஞ்சம் எஃபெக்ட் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. மற்றபடி வீட்டுக்குள்ள அதிர்வுகள்லாம் தெரியவே தெரியாது. ஏன்னா நம்ம போறதே கிட்டத்தட்ட 18 மீட்டர் கீழே தான் போயிட்டு இருக்கிறோம். அதனால அந்த எஃபெக்ட் எல்லாம் இருக்காது. சப்போஸ் சாயில் கொஞ்சம் வீக்கா இருந்தது, மண்ணு கொஞ்சம் வீக்கா இருந்தது அப்படின்னா அந்த சமயத்தில் என்னாவும் ஒரு பெரிய ஓட்டை ஆயிடும். அந்த ஓட்டைகளை மறுபடியும் நம்ம வந்து உடனே நிறுத்திட்டு அந்த இடத்த ரெடி பண்ணி கொடுத்து காங்கிரீட்டா போட்டுட்டு ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் முன்னாடி போவோம். அது போல அந்த மாதிரி வந்துச்சுன்னா ஸ்லோ பண்ணிடுவோம். கொஞ்சம் மறுபடியும் டிபிஎம்மோட ஆபரேஷனை ஸ்லோ பண்ணிட்டு அந்த இடத்த ரெடி பண்ணிட்டு மறுபடியும் முன்னாடி ஒரு ஆரம்பிக்கும். இதோட டயாமீட்டர் என்ன சார்? எவ்வளவு? 6 மீட்டர். இந்த இன்னர் ஃபேஸ் வந்து 6 மீட்டர். மொத்தத்தில் இது பாத்தீங்கன்னா 6.5 மீட்டர் இருக்கும் டயாமீட்டர். இப்ப இந்த இது சேர்த்து ஆக்சுவல் மிஷினோட அவுட்டர் டயாமீட்டர் வந்து 6.5 மீட்டர் வரும். பட் நம்ம மெட்ரோக்குள்ள போர்ஷன் வந்து 6 மீட்டர் தான் வரும் உள்ளுக்குள்ள. இது நம்ம உள்ள நீங்க டனல் பண்ணிட்டு உள்ள போக போக என்ன மாதிரி எல்லாம் இருக்கும் காம்ப்ளிகேஷன்ஸ்? அது எப்படி பேலன்ஸ் என்ன? இதுக்கு வந்து வர சாயில் தான், சாயில் கண்டிஷன்ஸ் தான். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா எங்களுக்கு நிறைய எக்ஸ்கவேஷன் பண்றச்சு எங்களுக்கு நடுவுல வந்து ஒரு கிளே லேயர் வந்துருச்சு. கிளே லேயர் வந்துச்சுனால எல்லாத்தையும் பிடிச்சிக்கும், மிஷின்ல எல்லாம் பிடிச்சிக்கும். அதை எடுத்து விட்டாதான் மறுபடியும் ரொட்டேட் ஆகும். அதனால அந்த போல ஒரு சேலஞ்சஸ் வரும். மாறி இருக்கிற சர்ஃபேஸ்னால அந்த ஒரு சேலஞ்சு வரதான் செய்யும். அது தோந்தாப்புல தான் மிஷின் வச்சிருக்கோம். அது தோந்தாப்புல நம்ம ஸ்பீட் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நம்ம போயிட்டே இருக்கலாம். இப்போ இங்க இருந்து பனகல் பார்க்ல இருந்து கோடம்பாக்கம் வரைக்கும் இந்த டனல், இந்த வேலையை முடிக்க இந்த 2.1 கிலோமீட்டர், இது எவ்வளவு டைம் எடுத்துக்கும்? எங்களோட எஸ்டிமேட் படி நவம்பர் எண்டு இல்ல டிசம்பருக்குள்ள போய் சேர்ந்துடணும். இந்த ஃபர்ஸ்ட் மிஷின் போயிடணும். இதுக்கு அடுத்த வர மிஷின் ஒரு மாசத்துல பின்னாடி லேக்ல போய் சேர்ந்து, ஒரு மாசம் பின்னாடி, அதாவது டிசம்பர்னா ஜனவரியில அடுத்த மிஷின் வந்துடும். ஸோ மொத்தமும் அதுல டிசம்பர் 2024, ஜனவரி 2025 அதுல டனல் முடிஞ்சு போயிடும். டனல் முடிச்சதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் என்ன? டனல் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஸ்டேஷன் ஒர்க்கே ஆரம்பிக்க முடியும். இங்க வந்து என்ன பண்ணுவோம், ஸ்லாப் எல்லாம் போட ஆரம்பிப்போம். ஆனா வந்து மற்ற வேலைகள் ஆரம்பிக்க முடியாது. ஏன்னா இதுல இருந்து வரைச்சே இதோட கழிவுகள்லாம் வந்துட்டு இருக்கும். மண்ணு
அதோட தண்ணியோட கலந்து வர்றது எல்லாமே வருது இல்லையா, அதெல்லாம் மொத்தத்தையும் எடுத்து வெளியில கொண்டு மேலே ஏற்றி அனுப்பணும், வெளியில அனுப்பணும். அந்த வேலையெல்லாம் நடந்துட்டு இருக்கிறதுனால ஸ்டேஷன் ஒர்க் செய்ய முடியாது. அந்த அந்த ஜனவரி முடிஞ்ச உடனே அடுத்த மாசத்துலேருந்து இங்கே ஆரம்பிச்சிடும். பிப்ரவரியிலேருந்து இங்கே ஸ்டேஷனோட வரைக்கும் ஜோராக ஆரம்பிச்சிடும். எங்களோட பிளான் ஒரிஜினலாக பிளான் பண்ணது சார்கிட்ட சொன்னபடி பிப்ரவரி. அதனால அவர் 2 மாசம் அவர் டைம் கொடுத்துருக்காரு அடிஷனலாக. இப்போ ஜூன் வரைக்கும் டைம் கொடுத்துருக்காரு. ஜூனுக்குள்ள முடிச்சிடும், அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. ஸோ இந்த பனகல் பார்க்கில் துவங்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த சுரங்கப்பாதை தோண்டும் பணியானது இந்த ஆண்டு இறுதிக்குள் முடிக்க சென்னை மெட்ரோ நிர்வாகம் திட்டமிட்டிருக்கு. அதன் பிறகு இங்க ஸ்டேஷன்ஸ் அமைக்கிறது அப்படிங்கிற அடுத்த கட்ட பணிகள் என்பது தொடங்க இருக்கு. ஒளிப்பதிவாளர் ஆனந்த்ராஜுடன் தமிழரசி, நியூஸ் 18 தமிழ்நாடு.